விக்னேஷ் டியூஷன் சென்டர் ஒட்டஞ்சத்திரம் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இத வந்து தமிழ்ல நேர்கூற்று அயற்கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அத இன்னைக்கு நம்ம ஒரு டிராமா மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது 10th CBSE ல கண்டிப்பா இது குறைஞ்சது 2 क्वेश्चन அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். 10th சமச்சீர்லயும் இருக்கு. 12th 11th சமச்சீர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இத தாண்டி இதை ஏசா கத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம பேசுறப்ப நமக்கு ரொம்ப பயன்படும். யாராவது கரெக்டா இங்கிலீஷ்ல பேசுறீங்க, ப்ராப்பரா ஸ்கூல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராக்டிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இதோட நெசசிட்டி தேவை கண்டிப்பா தெரிஞ்சிடும். சரி, இந்த மந்திரத்தோட ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் பிரசன்ட்ல இருந்தால் நீ பாஸ்டா மாத்தணும். பிரசன்ட்னா இஸ் ஆர். பாஸ்டா மாறப்ப வாஸ் வேர். ஒருவேளை கொஸ்டினே பாஸ்ட்ல இருந்தா வாஸ் வேர்ல இருந்தா ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய பாஸ்ட் இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ அத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு மாத்தணும். ஒண்ணும் இல்ல. பிரசன்ட்னா இப்ப புதுசு, பாஸ்ட்னா பழசு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா ரொம்ப பழசு அப்படின்னு வச்சுக்கோ. சரிங்களா? இதுல மாத்திரத்தை மட்டும் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா அந்த ஆட்ங்கிற வார்த்தையை கண்டிப்பா சேர்த்துக்கணும். அதோட வேர்போட மூணாவது ஃபார்ம் சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல டென்சஸும் வேர்ப் ஃபார்ம்ஸும் சின்ன கிளாஸ்ல கத்துக்கலைன்னா நமக்கு கிராமர் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் eat அதோட V2 verb 2 வந்து ate, அதோட V3 eaten, sing, sang, sung. இல்லைங்களா? அதுதான். சோ இப்போ அதோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எனக்கு இந்த சட்டை பிடித்திருக்கிறது. இப்ப இந்த பையன் வந்து என்ன சொன்னாரு? எனக்கு இந்த சட்டை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? ஆதவன் சொன்னான் எனக்கு இந்த சட்டை பிடித்திருக்கிறது. சரியா? இப்ப நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த பொண்ணு என்கிட்ட என்ன கேக்குறான்னு பாப்போம். சார் அவன் என்ன சொன்னான்? இந்த பாப்பா என்ன கேட்டாங்க? சார் ஆதவன் என்ன சொன்னான்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்பதான் ரிப்போர்ட் ஸ்பீச் மாறும். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் என்ன சொல்லுது பாப்பா கிட்ட? ஆதவன் சொன்னான் அதாவது அதாவதுங்கிற வார்த்தைக்கு தான் ரிப்போர்ட் ஸ்பீச்ல தட் அப்படின்னு வரும். எல்லாரும் இந்த வார்த்தையை கண்டிப்பா போடுவீங்க. இல்லைங்களா? சரி. எனக்குன்னு அவர் சொன்னதை நான் எப்படி மாத்துவேன்? அவனுக்குன்னு மாத்துவேன். எனக்கு சொல்றப்ப யோசிச்சு பாருங்க. எனக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு, நான் சொல்றப்ப அவனுக்கு. அப்ப இந்த என்ன ஆயிரும்? அவனுக்கு அப்படின்னு மாறிடும். இந்த இவர் இங்க இருந்து சொல்லும்போது நான் இங்க இருந்து சொல்லும்போது என்னன்னு வரும்? அந்தன்னு வரும். அப்ப இந்த அந்த வார்த்தை. சரியா? பிடித்திருக்கிறதுன்னு அவர் சொன்னாரு, நான் என்ன சொல்வேன்? பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னேன்னு சொல்லுவேன். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இப்போ எப்படி மாத்துறோம்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்ப எனக்குன்னு அவனுக்கு ஆயிடுச்சு, இந்த அந்த ஆயிடுச்சு, சட்டை பிடித்திருக்கிறது பிரசன்ட், நிகழ்காலம், பிடித்திருந்தது பாஸ்டா ஆயிடுச்சு. இல்லைங்களா? அது அப்படியே இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஆதவன் சொன்னான் செட் தட் வந்துரும். அதான் கன்ஜக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, அவனுக்கு அப்படின்னு வர்றப்ப இங்க என்னவா மாறிடும்? இந்த ஐ வந்து ஹீன்னு மாறிடும். சரிங்களா? பிடித்திருக்கிறது லைக்னு இருந்திருக்கும், அது பாஸ்ட்க்கு மாறப்ப பிடித்திருந்ததுன்னு மாறப்ப லைக் அப்படின்னு மாறும். நம்ம மந்திரம் ஞாபகம் இருக்கா? பிரசன்ட்ல இருந்து பாஸ்டா மாறும், பிரசன்ட்ல இருந்து பாஸ்டா மாறிடுச்சு. சரி, அவர் சொல்றப்ப இந்த திஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லைங்களா? நம்ம சொல்றப்ப அந்தன்னு மாறும். அப்ப அதுக்கு that. சரிங்களா? ஷர்ட் ஷர்ட். இவ்வளவுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். சோ இப்போ நம்ம பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட் கன்வர்ஷன் பார்த்தோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாஸ்ட் டு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பார்க்கலாம். நன்றி.